ஓப்பனா கேக்குறேன், பிக் பாஸ் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன்னா ஆல்ரெடி தேர்ட் ப்ரோமோல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கரெக்டான டைம்ல ரீச் ஆகல அப்படின்றது அதுலயே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இப்ப ஃபோர்த் ப்ரோமோல பாத்தீங்கன்னா 2 செகண்ட் டிலேல வந்து நீங்க ரீச் ஆயிருக்கீங்க, சோ அதனால வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை எடுத்து இப்ப ஃபோர்த் ப்ரோமோவை போட்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி எவ்வளவு மன உடைச்சல தெரியுமா இருக்கானுங்க. அதுவும் ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குங்க. ஏன்னா ட்விட்டர்ல நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், அதுல ஒரு போட்ட விஷயம் இருக்கு பாருங்க. அதாவது ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா ஜாக்லின் நான் ஓட்டு பண்ணுவேன், ஓட் போடுவேன். சோ அந்த ஓட்டை பாத்தீங்கன்னா இப்போ நான் கடைசி என்னோட ஓட்டை வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி போடும்போது அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்காடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து இவ்வளவு நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அதனால தான் லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் எந்த விதமான ஃபேனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா 15 வாரமா தொடர்ந்து ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்கான். ஏன்னா 15 வாரமா தொடர்ந்து நாமினேஷன்ல இருந்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்த ஒருத்தவங்க வந்து வெளியே போறாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது அடுத்தடுத்து ப்ரோமோவா போட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மன உடைச்சல் இருக்கவனுங்களே இன்னும் மன உடைச்சலுக்கு உள்ள தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்து ஒருத்தவங்க வெளியே போறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது மன உடைச்சலா இருக்கா? இதே சமயத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சௌந்தர்யா வந்து வீட்டுக்குள்ள ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கு பயங்கரமான முட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா 102வது நாள்லயும் இந்த மாதிரி ஒரு சீரியஸான போற ஒரு டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா ஃபன்னா எங்களால மட்டும் தான் கொண்டு போக முடியும், எவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொண்டு போனாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. அட பாய்வீங்களா, எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கடா உங்க ஆளு. அதாவது வீட்டுக்குள்ள இருக்காங்களா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஏமாத்துறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சுனிதா ஆனந்தி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஓடல, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மேட்டர்னா ஆக்சுவலாக இது சௌந்தர்யாக்கு பார்த்தீங்கன்னா மேட்டர் தெரியும், அதாவது நம்மளால போக முடியாது, போய் அந்த போட்டி எடுக்க முடியாது தெரியும். இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க, நான் போவேன் கடைசி வரைக்கும் போட்டி எடுப்பேன், அதாவது நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல போய் போட்டி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசி எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நான் கம்பல்சரி இதில் வந்து ஃபுல் ஃபைட்டை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பொண்ணு உண்மையிலே விட்டு கொடுக்காது போல, ஸோ இவ்வளோ தூரம் நிற்கிதுன்னா கண்டிப்பாக போய் எடுக்கும் போல அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா அவங்க வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சது பாருங்க, பிக் பாஸ் வந்து சரி நீ போ அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு அவங்க ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது இது வந்து போய் தேராது, சும்மா ஏதோ ஒப்புக்குதான் அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க யாருக்காகவும் ப்ரூவ் பண்றதுக்கோசம் போவேனா, உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கோசம் மட்டும் போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. காரணம் என்ன தெரியுமா, நீங்க வந்து ரீசன் அதான் சொல்லியிருந்தாங்க, ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் சுனிதா வந்து கரெக்டாக கேட்டாங்க. சுனிதாவும் சரி ஆனந்தியும் சரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நான் அவ்வளோ சண்டை போட்டு நான் போவோம்னு சொல்லிச்சு. ஸோ அப்போ அந்த பொண்ணோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், ஒன்று நான் போய் வந்து போட்டி எடுப்பேன், அப்படி இல்லைனா அவுட் ஆகிட்டு வெளியே போவேன். இதுதான் அந்த பொண்ணோட மைண்ட் செட்டாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா ஆக்சுவலாக போய் போட்டி எடுக்கிறோமோ இல்லை நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் செட்டாக வச்சிருக்கு. அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மேட்டர் என்னன்னா அந்த எக்ஸ்போஸ் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா தானே வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா வருது. இதுதான் நான் சொன்னேன்ல, அந்த பவர், அந்த டீமோட பவர் என்ன அப்படின்றது இதுல வந்து கிளியரா தெரியும். ஏன்னா ஃபுல்லா இது அப்படியே பாசிட்டிவா டர்ன் ஆயிருக்குங்க. இது வந்து எப்படி எந்த வகையில் இது பாசிட்டிவா மாறும்னு தெரியல. இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா தட்டி பறிச்சிருக்காங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல, அது யூஸ் பண்ணாம இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பாசிட்டிவா எப்படி மாத்த முடியுதுன்னு தெரியல. இது ஃபன்னா வந்து சௌந்தர்யா பாத்தீங்கன்னா எப்படி மக்களை என்டர்டெயின் பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. டேய் அது பார்க்க காமெடியா இருக்கு, ஆனா உங்க ஆள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எங்கேஜ்மெண்ட் கோசம் பண்ணிருக்காங்க. அதை எப்படி நான் இப்போ எங்கேஜிங்கா வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த வீக் ஃபுல்லா சௌந்தர்யா இருக்கிறதே தெரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது. ஸோ சௌந்தர்யாவும் ஒரு ஆள் இருக்காங்க, ஓட்டு போடணும்ல, அதனால நம்ம அந்த டாஸ்க்ல நம்ம பங்கெடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக மோட்டிவ் வச்சு மற்றவங்களை ஏமாத்தி அந்த டாஸ்க்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லவா, இப்போ இந்த மாதிரி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சௌந்தர்யா போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த பொண்ணு வந்து போய் பொட்டி எடுக்காமல் வந்ததுனால தான் இந்த மாதிரி வந்து எல்லாம் ஏமாது அப்படின்னு கலாச்சதுனால தான் ஜாக்லின் போயிட்டு அந்த பொட்டியை வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மேட்டர் இல்லை. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா மாதிரிலாம் ஆட மாட்டாங்க. எப்போவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, ஒன்று நான் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவேன், இல்லைனா ஆட மாட்டேன், ரெண்டே விஷயம் தான். இதில் பாதியில் போயிட்டு ஓடிடுறது அந்த மாதிரி ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் இல்லை பவித்ராக்கும் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், பவித்ரா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, ஒன்று நான் போய் பொட்டி எடுப்பேன் இல்லைனா அவுட் ஆகிட்டு வெளியே போகிறேன், இந்த மைண்ட் செட்டில் தான் பவித்ரா போனாங்க. அதனால மட்டும்தான் போய் பொட்டி எடுக்க முடிஞ்சது. அவங்க பவித்ராவும் சௌந்தர்யா கூட பேசிட்டு இருக்கும்போது ஃபேட்மேன் சொல்லுவாரு, பவித்ராக்கு என்ன மோட்டிவ் இருந்தது, ஒன்று பொட்டி எடுக்கிறது மட்டும் தான் ஒரே மோட்டிவ், அது மட்டும் தான் வச்சுட்டு போச்சு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ற, பாதியில போயிட்டு மைண்ட் மாறுறதுனா அப்போ உனக்கு இன்னொரு மோட்டிவ் இருந்திருக்கு, ரெண்டாவது ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு, அதை நீ பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இல்ல நானும் பொட்டி எடுக்கணும் தான் நினைச்சு தான் போனேன், பொட்டி எடுக்கணும்னு மட்டும் நினைச்சு போனோம்னு வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயுமே போகாது, டைமிங்கை பத்தி யோசிக்காது, நம்ம எல்லாரும் எடுக்க முடியுமா முடியாதான்னு யோசிக்க தோணாது. முதல்ல நம்ம டார்கெட்டே பொட்டி தான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா பொட்டிக்கிட்ட போயிட்டு பொட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர முடியுமா வர முடியாதுன்னு கேட்டுக்கிட்டு வந்தா தான் தெரியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பொட்டி பக்கத்துல கூட போல, பொட்டி எங்கேயோ இருக்கு, அதை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா நம்மளால போக முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாங்களா, யோசிச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க. இதை வந்து நம்ம சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செம்மையான கதை இது. ஏன்னா டைமிங் நம்மளுக்கு தெரியாது, எவ்வளவு செகண்ட் ஆயிருக்குன்னு தெரியாது. அவ்வளோ பயம் இருந்தா ஒன்னு இவ்வளோ பேர் சொல்றாங்க, ரயன் வந்து அவ்வளோ இதோ பொலைட்டா சொல்றான், சௌந்தர்யா உன்னால முடியாது மீன்ஸ் நீ வந்து இது வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம், உன்னால பண்ண முடியாது அப்படின்னா நான் பண்ணுவேன், அவுட் ஆனா கூட பரவாயில்ல, இதே டைலாக் தான் சௌந்தர்யா சொன்னாங்க. ஸோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான மாஸ் டைலாக்லாம் பேசும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே மிரண்டாங்க. பா இந்த பொண்ணு பாரு ஏதோ ஒன்று
ஒன்று பண்ண நினைக்கிது பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. கடைசியில் அது எதுவுமே இல்லை, நான் மொத்த பேர் ஏமாத்த தான் போறேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயம் தெரியுமா, அது மொத்தமும் பாசிட்டிவாக மாறி இருக்குங்க. அதுதான் ஏற்றுக்கவே முடியல. இது எந்த வகையில் பாசிட்டிவாக உங்களுக்கு தோணுதுன்னு தெரியல. அது காமெடியாக தோணுதுன்னு சொல்றீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது பாசிட்டிவான விஷயம் இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான விஷயம் தான். அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு, இப்போ ஜாக்லின் விஷயத்துக்கு வருமே, அந்த 2 செகண்டில் வந்து ஜாக்லின் வந்து மிஸ் ஆயிடுச்சுல, இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமா இல்லை கஷ்டமான விஷயமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா 75 மீட்டர் அது 80 மீட்டர், 80 மீட்டருக்கு 35 செகண்ட் ரொம்பவே கஷ்டமான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 60 மீட்டருக்கு 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. விஷால் ஓடி இருக்காருல 5 லட்சத்துக்கு, 60 மீட்டருக்கு 30 செகண்டில் போயிட்டு அவரே பார்த்தீங்கன்னா எட்ஜில் தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவ்வளோ டஃப்பான விஷயம் ஆல்ரெடி விஷாலுக்கு வச்சது. இந்த சமயத்தில் 80 மீட்டருக்கு வெறும் 5 செகண்டுக்கு எப்படிங்க 20 மீட்டர் ஏற்றுவாங்க, எனக்கு புரியவே இல்லையே. இது எவ்வளோ டஃப்பான விஷயம் பாருங்களேன். ஜாக்லினுக்கு ஆக்சுவலாக புரியுதா என்னன்னு தெரியல, அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சே போயிருக்காங்க. ஆனாலும் இவ்வளவு ஸ்பீடா வந்தது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, 80 மீட்டர் 35 செகண்ட், அதாவது 60 மீட்டருக்கு 30 செகண்ட் போது விஷால் எட்ஜில் வரும்போது ஒரு பொண்ணு 80 மீட்டர் போயிட்டு 37 செகண்ட்ல வந்திருக்கு. 2 செகண்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அப்படின்னும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே ஜெயிச்சதுக்கு சமம் தான். ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்துட்டு போனாங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். என்ன பொறுத்தவரை ஜாக்லின் ஃபேன்ஸுக்குலாம் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், அதாவது அவங்க வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றதை விட என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து இந்த கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஓகேங்களா, கப் அடிக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஆனா 2வது பொசிஷனோ 3வது பொசிஷனோ தக்க வச்சிட்டு இருப்பாங்க, கம்பல்சரி அது நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸுக்குலாம் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அது நினைச்சு பெருமைப்படலாம். சில பேர் மாதிரி ஏமாத்திட்டு ஊருக்குள்ள சுத்தல, அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர், நான் என்னோட எஃபர்ட்டை போறேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஏமாத்திட்டு அது வெளியே பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க அவங்களுக்கு பதிலாக எஃபர்ட்டை போட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி பண்ணாம உண்மையிலேயே அந்த கேமுக்குள்ள எஃபர்ட்டை போடுறாங்களே, அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா வெளியே வந்தாலுமே இப்போ இந்த பேர் வந்து மாறாதுங்க. ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் 102வது நாள் வரைக்கும் டஃப் கொடுத்தது, அதே மாதிரி 15 வீக்ல பாத்தீங்கன்னா 15 வீக்கும் நாமினேஷன்ல வந்தது அப்படின்ற பேர்ல என்ன பொறுத்த வரைக்கும் மாறாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஜாக்லினுக்கு வந்த பெரிய பேருன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க ஃபினாலேல ஒன் ஆஃப் தி பிளேயராக இருந்தால் கூட இந்த அளவுக்கு எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்ற நேம் காலையிலேருந்து இந்தியா லெவலில் ட்ரெண்டிங். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஜாக்லினுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அன்பை தராங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்த வீட்லேயும் இப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, என்னடா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜாக்லின் வந்து இதுக்கு முன்னாடி பிடிக்காதவங்க கூட இப்போ இந்த பொண்ணு எவிக்ட் ஆனதுக்கப்புறம் ஏற்றுக்க முடியல, அதுவும் இந்த மாதிரி எவிக்ட் ஆனதுக்கப்புறம் ஏற்றுக்க முடியல. ஸோ அவங்க கிட்ட சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்குல்ல, அந்த மொத்த நெகட்டிவ்ஸும் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக மாறி இப்போ பாசிட்டிவாக மாறி இருக்குன்னு தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட எஃபர்ட்டுக்கான பலன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதுவும் நான் ட்விட்டர்ல சொன்னல, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க, அதை பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமா இருக்குங்க. இவனுங்க வேற தொடர்ந்து ப்ரோமோவா விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சி எப்போ உள்ள வரான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மஞ்சரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏமா இதுக்கு தானமா கேட்ட மஞ்சி எப்போ உள்ள வருதுன்னு. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபீலிங்கான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு போய் பொட்டி எடுத்துட்டு வந்துருச்சு, அந்த 2 செகண்ட் டிலேன்றது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்னு பொட்டி எடுக்காம அந்த கேட்டை லாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சுது. ஓகேங்களா, ஆனா பொட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு போது அந்த 2 செகண்ட் விட்டுருக்கலாம். ஏன்னா யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஆக்சுவலாக உள்ள வந்துட்டாங்க, கேட் லாக் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த 2 செகண்ட் யாருக்கு தெரிய போகுது? ஏன் பிக் பாஸ் எப்படி பண்றீங்க? ஆக்சுவலாக விட்டுட்டு இருக்கலாம்ல அந்த 8 லட்சம். உங்களுக்கு என்ன ஒரு உங்களோட அமௌண்ட்டா கொடுக்க போறீங்க? டைட்டில் வின்னர் அமௌண்ட்ல தானே எடுத்து கொடுக்குறீங்க. அதுதானே இப்போ காலங்க இப்போ எப்படி சொல்ல இந்த சீசன்ல வந்து இதை தானே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது ஆல்ரெடி அன்ஃபேரா ஒரு பண்ணி ஆல்ரெடி 10 லட்சம் கொடுத்துட்டீங்க, இன்னொரு 8 லட்சம் கொடுத்தா என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ஜாக்லின் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். அதுலேயே அவர் சொன்னார்ல, கடைசி வரைக்கும் நான் போய் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா எந்த ஃபேனுமே இப்படி ஒரு போஸ்ட் நான் இது வரைக்கும் போட்டு பார்த்ததில்ல. எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராணுவ இன்னைக்கு எவிக்ட் ஆக போறாருன்னு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துடும். இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே போஸ்ட் போடுறதில்ல. ஸோ இந்த போஸ்ட் எனக்கு பார்க்கும்போது வேற லெவல்ரா, ஒரு மாதிரி டச்சிங்காக உங்களுக்கு இருக்குது. அதாவது உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி போஸ்ட் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது என்ன பொறுத்த கிளீனாக தெரியுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த 2 சம்பவம் நீங்கள் நடந்திருக்கு. ஒன்று ஜாக்லின் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தோத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த டாஸ்க்ல வந்து தோத்துருக்காங்க, அதனால வெளியே போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்திக்கிறதுக்கோசம் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், அது வந்து இதை விட அது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.